Hello everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with A City Night Piece by Oliver Goldsmith Part 2. Part 1 video ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ஒரு நைட் வாக் போகணும் அப்படின்னு நினைப்பாரு. அவருடைய அந்த நைட் வாக் அவருடைய சிட்டி ஸ்ட்ரீட் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த சிட்டி ஸ்ட்ரீட்டோடைய ரொம்ப சேடான சிச்சுவேஷனா அவரு சொல்லி இருப்பாரு. இப்ப பேலன்ஸ் இருக்கிற எஸ்ஸே பார்க்கலாம். Here he cries, stood there, citadel, now grown over with weeds. பெரிய பெரிய கோட்டைகள் இப்போ அன்வான்டட் பிளான்ட்ஸ் கூட சேர்ந்து வளர்ந்துருக்கான். சோ அந்த கோட்டைகள் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. லண்டனோட அந்த பவர் குறைஞ்சிருச்சு. அன்வான்டட் பிளான்ட்ஸோட பூண்டுகளோட அந்த கோட்டைய அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு. Their Sanet house, but now the heart of every noxious reptile. அவங்களுடைய Sanet house கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற பிளேஸ் இப்போ ஹாண்டட் பிளேஸா இருக்கான். ரொம்பவே டேஞ்சரஸான ஹார்ம்ஃபுல்லான ரெப்டைல்ஸ் பூச்சிகள் இருக்கிற இடமா இருக்கு. டெம்பிள்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ் டு ஹியர். சோ கோயில்களும் தியேட்டர்ஸும் இங்க இருக்கு. Now only an undistinguished heap of ruin. சோ பாழடைஞ்சு போன இடங்களா தான் இப்ப அது இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அவருடைய லண்டன் சிட்டி உயிரோட்டம் இல்லாம இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. They are fallen. For luxury and avarice first made them feeble. சோ அவங்க எல்லாருமே வீழ்ந்துட்டாங்க. அவங்களுடைய லக்ஸரி ஆடம்பரமும் அவரைஸ் பேராசையும் அவங்கள ஃபர்ஸ்ட் வீக் ஆக்கிருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. The rewards of this state were conferred on amusing and not on useful members of society. அந்த நாட்டால கொடுக்கப்படுற ரிவார்ட்ஸ், மக்களுக்கு கொடுக்கப்படுற ரிவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா தகுதியுள்ள மெம்பர்ஸ்க்கு கிடைக்கல, தகுதி இல்லாதவர்களுக்கு தான் அது கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. Their riches and opulence invited the invaders. அவங்களுடைய செழிப்பான அந்த நாடும் அவங்களுடைய செல்வாக்கும் மற்ற படையெடுப்பாளர்களை அவங்களுடைய நாட்டை பார்க்க வைக்குது. Who though at first repulsed returned again, conquered by perseverance, and at last swept the defendants into undistinguished destruction. சோ அந்த படையெடுப்பாளர்கள் அவங்களுடைய நாட்டை வந்து அட்டாக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த படையெடுப்பாளர்களை அந்த நாட்டு மக்கள் தோற்கடிச்சிட்டாலும் அந்த படையெடுப்பாளர்கள் திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்றாங்களாம். சோ அந்த திரும்ப அவங்க அட்டாக் பண்ணி அந்த நாட்டை அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. அதை கேப்சர் பண்ணி அந்த நாட்டையே அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. How few appear in those streets which but some few hours ago were crowded. இப்போ அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு சில மக்கள் மட்டுமே கண்ணப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடமே ரொம்பவே கிரௌடா இருந்தது. சோ பகல் பொழுதுல மக்களுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கும். அவங்களுடைய வேலைகளுக்காக அவங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா இருட்டின பிறகு அந்த ஸ்ட்ரீட்டே ரொம்பவே அமைதியா இருக்கு. ஒரு சில மக்கள் மட்டுமே இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. And those who appear now no longer wear their daily mask. இப்போ இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற மக்கள் அவங்களுடைய டெய்லி மாஸ்க வியர் பண்ணிக்க மாட்டாங்க. இங்க மாஸ்க் அப்படிங்கறது அந்த மக்கள் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ காமிக்காம முகமூடி போட்டு அவங்களுடைய கேரக்டர்ஸ மறைச்சு வச்சிருக்கிறத இப்ப பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. Nor attempt to hide their rudeness or their misery. சோ அவங்களுடைய ரூட்னஸையோ இல்லைன்னா அவங்களுடைய சேட்னஸையோ அவங்க மறைக்க முடியாது. சோ அவங்களுடைய ரூட்னஸும் இப்ப வெளியே தெரியும், அண்ட் அவங்களுடைய சேடான அந்த மிசரியும் வெளியே தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. But who are those who made the streets their couch? ஆனா சிலர் தெருக்களையே தான் அவங்களுடைய வீடுகளா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தெருக்கள் தான் அவங்களுடைய கவுச், சோஃபா அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அங்கேயே அவங்க தங்கிட்டு இருக்கிறாங்க. வீடுகள் கூட இல்லாத அளவுக்கு அவங்க ஏழ்மையில இருக்கிறாங்க.
and find a short repose from wretchedness at the doors of the repellent. சோ பணக்காரர்களுடைய வீடு வாசல்கள்ல இவங்க சந்தோஷம் இல்லாம கஷ்டத்தோட அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. These are strangers, wanderers and orphans. சோ இவங்க பாத்தீங்கன்னா அந்நியர்களாவும் எந்த ஒரு இடமும் இல்லாம நாடோடிகளாவும் அனாதைகளாவும் இருக்கிறாங்க. Whose circumstances are too humble to expect redress. இவங்களுடைய ஒரே ஆசை அவங்களும் நார்மலான ஒரு லைஃப வாழணும் அப்படிங்கிறது தான். And whose distresses are too great even for pity. சோ அவங்களுடைய கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா இறக்கப்படுற அளவை விட அதிகம் அப்படிங்கறத சொல்றாரு. Their wretchedness rather excites horror than pity. சோ அவங்களுடைய சஃபரிங்ஸ பார்க்கும்போது அவங்க மேல இறக்கப்படுறத விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. சோ ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு ஏழ்மையா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. Without the covering even of rags. சோ சிலர் கந்தலான துணிகளை அவங்க வியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல உடைகள் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. And others emaciated with disease. சோ நிறைய பேர் நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹைஜீனிக்கான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது. The world has disclaimed them. சோ இந்த உலகமே அவங்கள கைவிட்டுருச்சு, இந்த உலகமே அவங்கள கண்டுக்கல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. Society turns its back upon their distress. சமூகமும் அவங்கள பார்க்காம திரும்பிக்கிட்டு இருக்குது. And has given them up to nakedness and hungry. சோ இந்த சமூகமும் அவங்கள கைவிட்டுருச்சு, அவங்க லோன்லினஸாலையும் பசியாலையும் பட்னியாலையும் வாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சமூகம் அதை கவனிக்கவே இல்ல. These poor shivering females have once seen happier days and been flattered into beauty. சோ இந்த ஏழை பெண்கள் நடுக்கத்தோட இருக்கிறாங்களாம். ஒரு சில நாள் ஒன்ஸ் அவங்க ஹாப்பியாவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. They have been prostituted by the gay, luxurious villain and are now turned out to meet the severity of winter. அவங்களுடைய நடக்கம் எதனால அப்படின்னா ஆடம்பரமான வில்லன்களால. பணம் அதிகமா இருக்கிற இந்த மனிதர்கள் அவங்கள பிசிக்கலா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அண்ட் இப்போ இந்த வின்டர் அந்த பெண்களுடைய உடம்ப நடுங்க வைக்குது. இந்த வின்டரே ரொம்ப க்ரூயலா இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இந்த லைன்ல கே அப்படிங்கிற வேர்ட் ஹோமோசெக்சுவல் பர்சனையும் குறிக்கும். ரொம்பவே பிளஷரோட பிசிக்கல் பிளஷருக்காக இருக்கிற பர்சன்ஸையும் குறிக்கும். Perhaps now laying at the doors of their betrayers. அவங்களுடைய துரோகிகளுடைய கதவுகளுக்கு முன்னாடியே இந்த ஏழை மக்கள் இருக்கிறாங்க. They chew to riches whose hearts are insensible. உணர்ச்சியற்ற இந்த பணக்காரர்களுக்கு முன்னாடி அந்த ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபார்ச்சூன் அப்படிங்கறதே இல்லை. To debasses who make rules but will not believe them. பணக்கார மக்கள் துரோகிகள் இந்த ஏழை மக்களை பார்த்து எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க, சபிக்க மட்டுமே செய்வாங்க அப்படிங்கறத சொல்றாரு. Why was I born a man? நான் ஏன் ஒரு மனிதனா பிறந்தேன்? And yet see the sufferings of riches I can't relieve. இந்த ஏழை மக்கள் படுற கஷ்டங்களை அவங்களுடைய அன்பார்ச்சுனேட்ஸ நான் பாக்குறேன், அவங்களுடைய சஃபரிங்ஸ நான் பாக்குறேன். ஆனா என்னால அத ரிலீவ் பண்ண முடியல. அவங்களுக்கான சந்தோஷத்தை அவங்களுடைய தேவைகளை என்னால கொடுக்க முடியல அப்படிங்கறத சொல்றாரு. Poor houseless creatures. இந்த ஏழை மக்கள் ரொம்பவே ஏழ்மையான கிரியேச்சர்ஸ், வீடு இல்லாத கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. The world will give you reproaches but will not give you relief. இந்த உலகம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மட்டும்தான் செய்யும், உங்களை அக்யூஸ் பண்ணும். ஆனா உங்களுக்கு தேவையானவற்றை இந்த உலகம் கொடுக்காது. The slightest misfortunes of the great, the most imaginary uneasiness of the rich are aggravated with all the power of eloquence. இதுவே பணக்கார மக்களுடைய மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் இருந்தாலோ அவங்க அன்னீசியா ஃபீல் பண்ணாவோ அவங்களுக்கு இந்த சமூகம்
சப்போர்ட் செய்யும். அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து அவங்கள மீட்க வைக்க இந்த சமூகம் அவங்க கூட துணை நிற்கும். And held up to engage our attention and sympathetic sorrow. So பணக்கார மக்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய மிஸ்பார்ச்சூன்ஸையும் தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த சமூகம் கூடவே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அண்ட் அதே சமயத்துல ஏழை மக்களுடைய மிஸ்பார்ச்சூன்ஸ இந்த சமூகம் கண்டுகொள்ளாமல் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. The poor were weak, unheeded, persecuted by every subordinate spices of tyranny. So இந்த மக்களை அவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க. சொசைட்டி இவங்கள இக்னோர் பண்ணிரும். அந்த பீப்புளுடைய வயலண்டான சிச்சுவேஷன் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத இந்த சொசைட்டி இக்னோர் பண்ணிரும். And every law which gives others security becomes an enemy to them. So இந்த சட்டமுமே பணக்கார மக்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குதோ அந்த பாதுகாப்பை ஏழை மக்களுக்கு கொடுக்கறது இல்ல. ஏழை மக்களுடைய எளிமையா இந்த சட்டமும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. Why was this heart of mine formed with so much sensibility? என்னுடைய மனசு இவ்வளவு சென்சிபிளா இருக்கு. Or why was not my fortune adapted to its impulse? என்னுடைய ஃபார்ச்சூன் இந்த மக்களுக்கு கொடுக்கற அளவுக்கு ஏன் எனக்கு ஃபார்ச்சூன் இல்ல? இந்த மக்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ஏன் என்கிட்ட பணம் இல்ல அப்படிங்கறத ஆத்தர் சொல்றாரு. Tenderness without a capacity of relieving. மனசுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அதுக்கான எந்த பொருளும் என்கிட்ட இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி இருக்கிற மக்கள் only makes the man who feels it's more wretched than the object he choose for assistance. சோ இப்படிப்பட்ட மனிதர்கள் ஹெல்ப் பண்ணணும் மனசு இருக்கு. ஆனா அதுக்கான எந்த ஒரு வசதியும் இல்லாத மக்களை இந்த ஏழை மக்களை விட நிறைய மிஸ்பார்ச்சூன்ஸ் இருக்கிற மக்கள், சஃபர் ஆகிற மக்கள் அப்படிங்கறத சொல்றாரு. சோ ஏழை மக்கள் ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா என்னால செய்ய முடியல. சோ நான் அந்த ஏழை மக்களை விட அதிகமா சஃபர் ஆற அப்படிங்கறதோட இந்த ப்ரோஸ முடிச்சிருப்பாரு. ஃபைனலா அடியூ அப்படிங்கிற வேர்டை சொல்லி இருக்காரு. சோ அடியூ அப்படிங்கிற வேர்ட் பாத்தீங்கன்னா பை, கடைசியா இந்த எஸ்ஸேல இருந்து நான் விடைபெறேன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இன்னொரு மீனிங் கடவுள்கிட்ட ஹெல்ப் கேக்குறது. சோ இந்த சஃபரிங்ஸ சரி பண்றதுக்கு அந்த கடவுள்கிட்ட ஹெல்ப் கேக்குற மாதிரி இந்த ப்ரோஸ முடிச்சிருக்கிறாரு. இதோட இந்த ப்ரோஸோடைய எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.